Hello students, இன்னைக்கு சமச்சீர் கிளாஸ் 10th லெசன் நம்பர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல 4th சம் வந்து பார்க்க போகிறோம். Present the each of the given relation by an arrow diagram, a graph, a set of raster form whenever possible. Okay, x comma y, x is equal to 2y. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது x/2ன்னு எழுதிடலாம் நம்ம, இல்லையா? அப்போ நான் எக்ஸுக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால என்ன வரும், 2/2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா 1ன்னு வந்துடும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு வரும். x இஸ் ஈக்குவல் டு 4னாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 5/2ன்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னாக்கா, வரைய சொல்லியிருக்கிறது ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் நான் XYன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸில் வந்து என்ன எடுத்திருக்காங்க, 2 3 4 5ன்னு எடுத்திருக்காங்க. ஒய்யில் வந்து 1 2 3 4ன்னு எடுத்திருக்காங்க. நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்னது, 1 and 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 1 2 3 4ன்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால இந்த வேல்யூஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஸோ 2 வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குனாக்கா, 2 வந்து 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 4 வந்து 2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 2 வந்து 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 4 வந்து 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதோட ரிலேஷன் வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், R is equal to 2,1 4,2ன்னு எழுதிடலாம் நம்ம. இப்போ இதை வச்சு நம்ம என்ன வரைய போகிறோம்னாக்கா, இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் வந்து என்னது, இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ். நான் 1 2 3 4 5 6ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸும் அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 1ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே என்னது, 1 வந்து எதுவும் கனெக்ட் ஆகலை, 2க்கு வந்து எது கனெக்ட் ஆகிருக்கு, 2க்கு வந்து 1. ஸோ 2க்கு நேராக நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்கா 1ன்னு வச்சு டாட் வச்சு சர்க்கிள் போட்டுக்கணும், 2,1ன்னு எழுதிடணும். அடுத்தது 4,2. ஸோ 4க்கு நேராக எக்ஸ் ஆக்சஸ் 4க்கு நேராக ஒய் ஆக்சஸில் வந்து 2க்கு நேராக நம்ம என்ன பண்ணால் ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போட்டுடணும். அதுதான் 4,2. ஸோ ரிலேஷன் வந்து என்னது, செட்ஸ் ஆஃப் 2,1 4,2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செட் போட்டு முடிச்சிடணும். இதிலே இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இதிலே செகண்ட் சப்டிவிஷன் வந்து எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10னா என்ன அர்த்தம், 1லேருந்து 9 வரைக்கும் வரும் நேச்சுரல் நம்பர்ஸ், சரியா? இப்போ ஒய் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸில் வந்து நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல ஒய் வந்து 4ன்னு வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல என்ன வருதுனாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணல ஒய் 3 + 3 வந்து 6ன்னு வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல ஒய் வந்து 4 + 3 7ன்னு வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல ஒய் வந்து 5 + 3 8ன்னு வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல ஒய் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு வந்துருச்சு. இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கனாக்கா 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 + 3ன்னு ஆகும். அப்போ என்ன வந்துடும், 10ன்னு வந்துடும். ஸோ லெஸ் தென் 9ஆக தான் இருக்கணுன்றதுனால நம்ம வந்து 6ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரிலேஷன் எழுதிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1,4 2,5 3,6 அடுத்தது 4,7 5,8 6,9 இல்லையா? அந்த ரிலேஷன் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்படி தான் நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். இப்போ பார்ப்போம். இப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் வந்து 1ன்னு இருக்கையில் 4ஓட கனெக்ட் பண்ணணும். எக்ஸ் 1ஆக இருக்கையில் 4ஓட கனெக்ட் பண்ணணும். எக்ஸ் 2ஆக இருக்கையில் 5ஓட கனெக்ட் பண்ணணும். எக்ஸ் 3ஆக இருக்கையில் 6ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் 4ஆக இருக்கையில் 7ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் 5ஆக இருக்கையில் 8ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் 6ஆக இருக்கையில் 9ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரோ மார்க்கை போட மறந்துடக்கூடாது. அவ்வளோதான் இந்த ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸில் வந்து நான் 1லேருந்து 9
9 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்லையும் நான் 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஒரு யூனிட் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 1ஆ இருக்கையில் எக்ஸ் வந்து 1ஆ இருக்கையில் ஒய் வந்து என்னவா இருக்குன்னா 4ஆக இருக்குது. ஸோ 1லேருந்து 4க்கு வந்து ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போட்டு 1,4ன்னு எழுதிடணும். அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் 2ஆக இருக்கையில் ஒய் வந்து 5ஆக இருக்குது. எக்ஸ் 3ஆக இருக்கையில் ஒய் வந்து 6ஆக இருக்குது. எக்ஸ் வந்து 4ஆக இருக்கையில் ஒய் வந்து 7ஆக இருக்குது. எக்ஸ் வந்து 5ஆக இருக்கையில் ஒய் வந்து 8ஆக இருக்குது. எக்ஸ் வந்து 6ஆக இருக்கையில் ஒய் வந்து 9ஆக இருக்குது. இதான் கிராஃப் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம டொமைன் எழுதணும். இதுக்கு டொமைன் வந்து என்னது? டொமைன் வந்து இந்த 1 2 3 4 5 6 இது வந்து டொமைனு. ரேஞ்ச் வந்து 4 5 6 7 8 9 இதான் ரேஞ்சு. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம்மு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.